ஸோ ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் எந்த அளவுக்கு சேஃபு, டெத் வரைக்கும் போகுது அப்படின்னா ஷாதிக் சொன்ன மாதிரி டெத் வரைக்கும் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. நிறைய பேர் எண்ணெய் வைக்கலாமான்னு, தாராளமாக எண்ணெய் வைக்கலாம். டெய்லி ஷாம்பு போட்டிங்கன்னா அகெயின் தட்ஸ் அ ப்ராப்ளம். மேரேஜ் ஆகிற வரைக்கும் ஹேர் ஃபால் ஆகாமல் மெயின்டைன் பண்ணிக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. யாருமே யாரையும் இந்த முடி வச்சு ஹர்ட் பண்ணாதீங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அது நான் ஹர்ட் ஆயிருக்கேன், நான் அந்த சுச்சுவேஷன்லேயும் இருந்திருக்கேன். நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 2 வருஷத்தில் என்னோட வீடியோஸில் அதிகமாக வந்த கமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பற்றி சொல்லுங்கள், ஹேர் லாஸ் வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, லைக் ஹேர் எப்படி ரீக்ரோத் பண்ண வைக்கிறது, அப்புறம் பிஆர்பி பற்றி சொல்லுங்கள், அப்புறமா வந்து ஜிஎஃப்சி பற்றி சொல்லுங்கன்னு நிறையா விஷயங்கள் வந்து கமெண்ட்ஸில் கேட்டுகிட்டே இருக்கீங்க. அந்த எல்லா கமெண்ட்ஸையும் ஒன்று ஒன்றா லைக் கிளியராக டாக்டர் கிட்ட நான் கொஸ்டினாக கேட்டு அவரோட கிளியர் டீடைல்டு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து உங்களுக்கு கொடுப்பாரு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என் கூட டாக்டர் நிவேதன் வந்து இருக்காரு. ஹீ இஸ் அ கிளினிக்கல் காஸ்மெட்டாலஜிஸ்ட். ஹாய் ஆல், திஸ் இஸ் டாக்டர் நிவேதன், கன்சல்டன்ட் கிளினிக்கல் காஸ்மெட்டாலஜிஸ்ட். எங்களோட ஹாஸ்பிட்டல் அண்ட் கிளினிக் எங்கே இருக்குன்னா நாகர்கோவில் அண்ட் சென்னையில் இருக்கு. ஸோ சென்னையில் எங்கன்னா பெசன் நகரில் இருக்கு. அண்ட் டாக்டரை பற்றி எனக்கு எப்படி தெரிய வந்துச்சு அப்படின்னா, லைக் இவங்க வந்து ஒரு ஹேர் கேம்ப் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க சரிங்களா. அந்த ஹேர் கேம்பை பற்றி அவங்க சொல்லுவாங்க. நான் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் பார்த்து தான் நான் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் என்னோட காண்டாக்ட் எனக்கு கிடச்சிச்சு. ஸோ அந்த கேம்போட டீடைல்ஸ் எல்லாமே அவங்க சொல்லுவார். அது வந்து ஆக்சுவலி ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கேம்ப் தான். இந்த கேம்ப் என்ன பேஸ் பண்ணினா ஃபுல்லாக யுவர் ஸ்கேல்பை என்டையராக ஸ்கேன் பண்ணும். ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் இட் வில் கிவ் யூ ப்ரீஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் யுவர் ஸ்கேல்ப். என்ன இருக்குது, டேண்ட்ரஃப் இருக்கா, இல்லை ஏதாவது ஸ்கேல்ப் பம்ப்ஸ் இருக்கா, இல்லை எங்கெல்லாம் தின்னிங் ஹேர் இருக்குது, எங்கே ஹேரே இல்லை, ஸ்ட்ராண்ட்ஸ் ஆஃப் ஹேர் எப்படி இருக்குது, குவாலிட்டி எப்படி இருக்குது, டெக்ஸ்சர் எப்படி இருக்குது, குவான்டிட்டி எவ்வளோ வரும், எந்த இடத்துல இமீடியட் ட்ரீட்மெண்ட் வேணும், எந்த லெவலில் இருக்கீங்க ஹேரில், ஹேர் ப்ராப்ளம்ஸில் நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்க, எவ்ரி திங் ஒவ்வொன்றா ஈச் பாயிண்ட் பை பாயிண்ட்டாக உங்களோட வாட்ஸ்அப்கே பிடிஎஃப் வரும். ஓ, இப்போ கேம்ப் எவ்வளோ நாளுக்கு இருக்குது? கேம்ப் அதான் டில் மார்ச் வரைக்கும் இருக்குது. இப்போ கேம்ப் ஸ்டார்டிங் டேட் என்ன சொன்னீங்க? 23rd November. ஓகே, அப்போ 23rd Novemberலேருந்து மார்ச் 15th மார்ச் எண்ட் வரைக்கும். ஓகே, 23rd Novemberலேருந்து மார்ச் எண்ட் வரைக்கும் கேம்ப் இருக்கு. அந்த கேம்ப் வந்து ஃப்ரீயா ஸ்கேனிங் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ ஸ்கேனிங் பண்றாங்க, உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சஜஸ்ட் பண்ண மாட்டீங்களா? இல்லை, ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா ஐ ஒன்ட் டூ எனிதிங். அவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லாதப்போ எதுக்கு இன்ஃபியூஸ் பண்ணணும், அதை தான் நானும் சொல்கிறேன். ஏன்னா அவங்களே தன்னை நினச்சிக்கலாங்க எனக்கு ப்ராப்ளம் இருக்குது, அதனால் நான் வந்து மினாக்சில் இருக்கு. ப்ராப்ளம் இல்லை உங்களுக்கு, யூ ஆர் இன் வெரி லோ கிரேட்னா ஐ ஜஸ்ட் கிவ் யூ சம் விட்டமின் டேப்லெட்ஸ். இதை மட்டும் எடுத்து சந்தோஷமாக இருங்க. யுவர் மெயின் திங் ஃபார் யுவர் ஹேர், யூ நீட் டு பி ஹாப்பி. இது மட்டும் தான் கோட் லைன் நான் சொல்லுவேன். மெயின் லைன் பி ஹாப்பி, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருங்க மட்டும்தான் நான் சொல்லி அனுப்புவேன். ஸோ 23rd இட்ஸ் அ ஃப்ரீ கேம்ப். யூஸ்வலாக இட்ஸ் சார்ஜ் அரௌண்ட் 3000. பட் 23rd நம்ம கிளினிக்கில் இட்ஸ் ஃபுல்லி ஃப்ரீயாக தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். டூ கம், கெட் அ கன்சல்டேஷன், ஒரு எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் ஆல்வேஸ் வாங்கிக்கோங்க. ஸோ தட்ஸ் ஆல் ஐ கேன் டெல். அந்த கேம்பை பற்றின டீடைல்ஸ் எல்லாமே நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவோம். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் போய் பார்த்துக்கோங்க, எல்லா டீடைல்ஸும் தெளிவாக இருக்கும். ஸோ இப்போ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் டேரெக்டாக நம்ம வந்து கொஸ்டின்ஸ்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அதிகமாக காமனாக வந்திருக்க கொஸ்டின் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறது சேஃபா அண்ட் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுனால என்னென்ன சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குது? இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி ஏதோ டெத் ஆச்சு அப்படின்ற மாதிரி கூட நியூஸ்லாம் வந்துச்சு. ஸோ ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் எந்த அளவுக்கு சேஃபு, டெத் வரைக்கும் போகுது அப்படின்னா அது எதனால ரீசனாக இருக்கும், என்ன தவறாக இருக்கும்? ஓகே, ஃபர்ஸ்ட் அட்ரெஸ் பண்ண வேண்டியது ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் இஸ் கம்ப்ளீட்லி சேஃப். பட் ஒரு சின்ன கண்டிஷன் தான், யூ நீட் டு பி அண்டர் அ ப்ராப்பர் சர்ஜன் ப்ரோட்டோகாலில் மட்டும்தான் நீங்கள் எடுக்கணும். ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்டுங்கிறது இஸ் ஈக்குவல் டு அ சர்ஜரி. இஸ் அ சர்ஜரி, நாட் ஈக்குவல் டு, இஸ் அ சர்ஜரி. ஸோ ஒரு சர்ஜரி, ஒரு முடியில் ஒரு சர்ஜரி பண்ண போகிறாங்கன்னா இந்த என்வாயன்மெண்ட் எப்படி இருக்கணும்னா ஸ்டெரைலாக இருக்கணும். ஷாதிக் சொன்ன மாதிரி டெத் வரைக்கும் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஏன்னா உங்கள் முடியை தான் எடுத்து உங்களுக்கு வைக்க போகிறாங்க, ஆனால் அது இன்ஃபெக்ஷன் ஃப்ரீயாக இருக்கணும். ஸோ இது கம்ப்ளீட்லி சேஃப். எத்தனையோ பேர் செலிப்ரிட்டிஸ் உட்பட டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுங்க எனக்கு தெரியும். ஸோ இதை வந்து நீங்கள் ப்ராப்பரான ஒரு ஸ்டெரைல் ப்ரோட்டோகாலில் பண்ணிங்கன்னா 100% சேஃபு. உங்களுக்கான பியூட்டிஃபுல் ரிசல்ட்ஸ் அவங்க கொடுக்க முடியும். ஸோ இதனால் என்ன சைடு எஃபெக்ட்ஸ் வரும் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்னாலன்னா, டெத் விட்டுருங்க. அது வந்து நம்ம வந்து சரியாக தேர்ந்தெடுக்கலன்னா தான். ஒரு ப்ராப்பர் சர்ஜன் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக டெத்லாம் வரவே வராது. ஸோ நீங்கள் அதை நினச்சி பயப்பட வேண்டாம்.
பேசிக் சைட் எஃபெக்ட்ஸ் தான் இருக்கும். டிரான்ஸ்பிளான்ட் சைட் எஃபெக்ட்ஸ் எப்படி இருக்கும்னா ஸ்வெல்லிங் இருக்கலாம், ஐ பேக் கொஞ்சம் வீக்கம் கொடுக்கும், ஸோ ஹெட்டு கொஞ்சம் ஸ்வெல்லிங் இருக்கும். அண்ட் பெயின் எவ்வளவு நாளைக்கு இருக்கும்? இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்றப்போ அனஸ்தீசியா கொடுப்பாங்கன்னு சொன்னீங்க. கண்டிப்பா. ஸோ அந்த டைம்ல பெயின் இருக்காது? அந்த டைம்ல பெயின் இருக்காது. பட் தென் சப்சைட் கொஞ்சம் உங்களுக்கு அனஸ்தீசியா சப்சைட் ஆக பெயின் இருக்கும். பட் ஆனா உங்களுக்கு மெடிசன்ஸ் கொடுப்பாங்க, பெயின் கில்லர் கொடுப்பாங்க. ஆன் ஆவரேஜ் எவ்வளவு நாள் வந்து அந்த பெயின் கில்லர் டேப்லெட்ஸ் எடுத்துக்கிற மாதிரி? ஆன் ஆவரேஜ் கண்டிப்பா ஒரு 7 to 8 days டிபெண்ட்ஸ் அப்பான் த பெயின். ஆமா, ஒரு 7 days. அது ஏன்னா டிபெண்ட்ஸ் அப்பான் த பெயின் தான். ஒரு இண்டிவிஜுவல் பெர்ஸ்பெக்டிவ் தான். இவ்வளவு நாள் இப்படி தான் அப்படிங்கிறது கிடையாது. டிபெண்ட்ஸ் அப்பான் த பெர்ஸ்பெக்டிவ் தான். அப்புறம் அடுத்து ரொம்ப காமனா வந்திருக்க டவுட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடி எவ்வளவு நாளைக்கு நம்ம தலையில இருக்கும், திருப்பி அந்த முடி வந்து கொட்டிருச்சுன்னா திருப்பி அந்த இடத்துல முடி வளருமா அப்படின்னு நிறைய பேர் டவுட் இருக்கு. டிரான்ஸ்பிளான்ட் பண்ற முடி வந்து கொட்டுமானா கொட்டும், இஃப் யூ ஆர் நாட் டூயிங் ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ். உங்க சைட்லேருந்து எனக்கு ஒரு நாளைக்கு வந்து ஒரு 10 minutes தான் தேவைப்படும் மெயின்டெனன்ஸ்க்கு. மினாக்சிடிலோ சீரம்ஸும் யூஸ் பண்ணணும், டேப்லெட்ஸ் போடணும் மந்த்லி ஒன்ஸ். எப்போ டாக்டர் சொல்கிற வரைக்கும் ஜிஎஃப்சி இன்ஜெக்ஷன்ஸ் எடுங்க. ஸோ இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு முடி நல்லா இருக்கும், நிச்சயமாக இருக்கும். நீங்க இப்போ மினாக்சிடில் அண்ட் ஜிஎஃப்சி பத்தி சொல்றீங்க, நிறைய பேர் அதை பத்தி கேட்டிருந்தாங்க. ஸோ தேர் ஆர் லாட் ஆஃப் வேரியேஷன்ஸ். மினாக்சிடிலே வித் ஃபினஸ்ட்ரைடு இருக்கு, வித்தவுட் ஃபினஸ்ட்ரைடு இருக்கு, பெர்சன்டேஜ் இருக்கு, ஃப்ரம் 2லேருந்து 10 வரைக்கும் இருக்கு பெர்சன்டேஜ். அது தாண்டி கூட இப்போ மார்க்கெட்டில் வந்துட்டு இருக்கு. ஸோ ப்ராப்பரான மெடிக்கேஷன்ஸ் எடுக்கும்போது ஒரு கன்சர்ன் டாக்டர்கிட்ட வி ஆர் ஹியர் டு ஹெல்ப் யூ, ஓகேயா? ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு தடவை வந்து டாக்டர்கிட்ட காமிச்சிட்டு உங்கள் ஹெட்டை காமிச்சிங்கன்னா that will be enough. நீங்களா எடுக்கிறத விட ஒரு தடவை வந்து காமிச்சிட்டு போகிறது பெட்டர். அப்புறம் திருப்பி நீங்கள் தான் வரணும். நீங்களா எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் தான் திருப்பி இங்கே தான் வருவீங்க. ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து டாக்டர்கிட்ட ப்ரிஸ்கிரிப்ஷன் வாங்கிட்டு பண்ணுறது பெட்டர். மெயின்டைன் பண்ணலாம், திருப்பி பால்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் காமன் கொஸ்டின் நிறைய பேர் கேட்டுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, லைக் பிஆர்பி சைட் எஃபெக்ட்ஸ். நீங்கள் வந்து பிஆர்பியோட ஜிஎஃப்சி பெஸ்ட்னு சொன்னீங்க. ஸோ பிஆர்பி ஒரு ஜிஎஃப்சி அதோட சைட் எஃபெக்ட்ஸ் என்ன வரும்? இன்னொன்று ரொம்ப கிளியராக சொல்ல விரும்புகிறேன். மேபி பிஆர்பி எடுத்தவங்களுக்கு தெரியும், பிஆர்பியை விட ஜிஎஃப்சி இஸ் பெயின்லெஸ். ஏன்னா பிஆர்பி வந்து குத்தும் போது கண்டிப்பாக கொஞ்சம் பெயின் இருக்கும், ஆனால் ஜிஎஃப்சி அந்த பெயின் கூட இருக்காது, ஜஸ்ட் குத்துறது மட்டும்தான் தெரியும். அண்ட் சைட் எஃபெக்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பிளட்லேருந்து நம்ம எடுக்கிறதுனால யோர் ஓன் ப்ரைம் கேண்டிடேட் உங்கள் பிளட்டுக்கு. ஸோ அதனால் சைட் எஃபெக்ட்ஸ்னால் எதுவுமே கிடையாது. பட் ஃபார் சேஃபர் சைட் வி ஆல்வேஸ் ப்ரிஸ்கிரைப் யூ ஒரு பேராசிட்டமால் ஒரு பெயின் கில்லர் அன்னைக்கு மாத்திரம் இருக்கும். பெருசாக சைட் எஃபெக்ட்ஸ்லாம் அப்படி எதுவுமே கிடையாது. இட்ஸ் அ வெரி டே கேர் ப்ரொசீஜர் தான். ஒரு 1/2 hour to 45 minutes தான் ஆகும். ப்ரொசீஜர் டைமிங் 10 minutes தான். பிளட்டு கொடுத்து நீங்கள் ஒரு 1/2 hour வெயிட் பண்ணும் டு ஆக்டிவேட் த கான்சன்ட்ரேட்ஸ். ஸோ சைட் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஃப்சிலலாம் ஒன்றுமே இல்லை. அண்ட் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா பிஆர்பி அண்ட் ஜிஎஃப்சி ரெண்டுமே பண்ணியுமே வந்து ஒரு சில ரிசல்ட்ஸ் இல்லை அப்படின்னு கமெண்ட் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ ஒரு முடிக்கு கீழே ஃபாலிக்கல் இருக்கும். ஓகே, அந்த ஃபாலிக்கல்லேருந்து தான் முடி வளரும். இந்த ஃபாலிக்கலில் வந்து ஃபாலிக்கல் உயிரோடு இருக்குது, ஃபாலிக்கல் வந்து ஆக்டிவாக இருக்குன்னா நம்ம அதுலேருந்து முடி வர வைக்க முடியும். பட் தென் ஃபாலிக்கல் டெட் ஆகிடுச்சுன்னா டெட் ஆனது தான், அதுலேருந்து முடி வளராது. அதுக்கு தான் நம்ம வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறோம். ப்ராபப்ளி தின்னிங்காக இருக்கிற இடம் குட்டி குட்டி ஹேர் வந்து வளராமல், அதாவது வெளில வராமல் இருக்கும். அது வளர்ந்துருக்கும், ஆனால் அதால் வெளில வர முடியாத அளவுக்கு சக்தி இல்லை அதுக்கு. ஸோ அந்த மாதிரியான ஹேருக்கெல்லாம் நம்ம ஜிஎஃப்சி சூப்பராக பண்ணலாம், நல்ல ரிசல்ட் இருக்கும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் ஜிஎஃப்சியில் 98% ஆஃப் த பீப்புளுக்கு முடி வரும் கண்டிப்பாக. அதுக்காக நீங்கள் கிரேட் 7 பால்ட்னஸ், கிரேட் 6 பால்ட்னஸ்லாம் வந்து டோட்டல் டென்சிட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது. நீங்கள் ரொம்ப அட்வான்ஸ் பால்ட்னஸ்லாம் வந்து ஈவன் தோ நீங்கள் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணால் கூட ஓரளவுக்கு மறைக்க முடியும், அவ்வளோதானே தவிர பழையபடி டென்சிட்டியான முடியெல்லாம் வேணும்னா நம்ம we can go for cosmetic hair replacements. இதெல்லாம் ரொம்ப நேச்சுரலாக நிறைய ரொம்ப கெலோக்கியலாக வந்து இருக்கிற ப்ரொசீஜர்ஸ் தான். ஸோ அப்படி தான் நீங்கள் பண்ண முடியும். ஸோ இப்போ நிறைய பேர் கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் இந்த டிஃப்ரெண்ட் ட்ரீட்மெண்ட் சொன்னீங்க இல்லையா, ஹேர் டிரான்ஸ்பிளான்ட், அப்புறமா ஸ்கேல்ப் மைக்ரோபிக்மெண்டேஷன், ஃபிசியோதெரபி. ஓகே தேர் ஆர் லாட் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ். நான் கேட்க வந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கேட்டது என்னன்னா டிஃப்ரெண்ட் ட்ரீட்மெண்ட்ஸ், இப்போ எக்ஸ்ட்ரா ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் நீங்கள் சொன்னீங்க, எல்லாத்துக்கும் வந்து என்ன லைக் காஸ்ட் ஆகுது? காஸ்ட் வந்து நம்ம ஜிஎஃப்சி இன்ஜெக்ஷன் தான் இப்போ ப்ரைமாக பண்ணுறது, அது யூஸ்வலாக 8,000 பண்ணுறது. இப்போ கேம்ப் பேஷண்ட்
பேஷண்ட்ஸை கேம்பில் வரவங்களுக்கு வித் ஜினாக்சிடில் சீரம், அதாவது இதுவே அரௌண்ட் 2000 worth வரும், வித் ஜினாக்சிடில் சீரமோட 5500 per session பண்ணுறது. ஸோ 3 sessions எடுத்திங்கன்னா ஒரு டிஸ்கவுண்ட்ஸ் வேணால் கொடுக்கலாம், அந்த ஆஃபர்ஸ் இதில் கொடுக்கலாம். பட் தென் 3 sessions 6 sessions அப்படிங்கிற ஆஃபர் பேக்கேஜ் இருக்குது. 1 session எடுக்கணுன்னாலும் எடுக்கலாம். ஸோ 5500 GFCக்கு. இதுதான் டிரான்ஸ்பிளான்ட் பொறுத்த வரைக்கும். டிரான்ஸ்பிளான்ட் we usually charge 35 to 40 rupees per graft. ஸோ அது வந்து இன்க்ளூடிங் உங்களுக்கு எல்லாமே சேர்த்து ஒரு கிராஃப்ட்டுக்கு 35லேருந்து 40 rupees சார்ஜ் பண்ணுவோம். உங்களுக்கு வேணும்னா சென்னையில் we can give you ஒரு 2 sessions வந்து GFC PRP கூட ஃப்ரீயாக கொடுக்கலாம். எல்லாமே ஃப்ரீயாக கொடுக்கலாம். இல்லை, ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து இது வந்து ரொம்ப இந்த ஜெருஷ் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு மிடில் கிளாஸ் பையன், ஒரு இன்னும் லோயர் மிடில் கிளாஸ் பையன் கூட வாக்இன் பண்ணி எனக்கு வேணும் ட்ரீட்மெண்ட் வேணும் டாக்டர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ஜிஎஃப்சி ட்ரீட்மெண்ட் ஐ நோ பீப்புள் சார்ஜிங் ஈவன் 15,000 16,000 ஒரு செட்டிங் சார்ஜ் பண்ணுறாங்க. ஆனால் 5500 வித் ஜினாக்சில் சீரம் கொடுக்குறோம். ஸோ இது எல்லாருக்குமே பயனடையணும், எல்லாருக்குமே முடி வேணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதுக்காக நான் இந்த ஸ்பெஷல் ஆஃபர். ஓகே ஓகே கிரேட். அண்ட் இது கொஞ்சம் லிமிட்டட் டைம் தான், டில் மார்ச் வரைக்கும் தான் இந்த ஆஃபர்ஸ் இருக்கும், வேலிட் இருக்கும். நிறைய பேர் இதுவும் கேட்டிருந்தீங்க, ஒரு நாளைக்கு முடி எவ்வளோ கொட்டலாம், லைக் எவ்வளோ ஹேர். நிறைய பேர் எனக்கு நான் சொல்லிடுறேன், எனக்கு க்ளோஸ் டு 100 ஹேர் கிட்ட கொட்டுது. அது which is very normal. 100 ஹேரும் 100 ஹேரும், அதாவது இப்போ நீங்க ஒரு நாளைக்கு 100, அடுத்த நாள் நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா கம்மியா தான் கொட்டும். அது டக்கு டக்குன்னு ஸ்ட்ரெஸ்னால தான், டே டு டே ஆக்டிவிட்டீஸ், டே டு டே ஸ்ட்ரெஸ், டே டு டே ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ், ஒரு நாளைக்கு 50லேருந்து 100 ஹேர்ஸ் வரைக்கும் கொட்டலாம். அதுக்காக எனக்கு 50 முடி கொட்டுதா 100 முடி கொட்டுதா, ஏன்னா there are people who count their hair, you know, that's silly. பாத்தீங்களா, that's actually silly. தேவையில்லை, இவ்வளோ பயப்பட வேண்டாம். நீங்க எப்போ அலார்மிங்கா இருக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு கொட்டிட்டே இருக்கு, டென்சிட்டி குறைஞ்சிட்டே இருக்கு, எனக்கு ஏதோ ப்ராப்ளம்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது ரஷ் டு டாக்டர். அண்ட் நிறைய பேர் கேட்கறது ஜிம் போனா முடி கொட்டுமா, அப்புறம் பைக் ஹெல்மெட் போட்டா முடி கொட்டுமா அப்படின்னு. ஹீட் ரொம்ப இருந்தாலும் முடி கொட்டும். ஓகே, ஸோ நீங்க பைக்ல போகும்போது ஒரு கேப் போட்டுட்டு, ஒரு ஹெட் கேப், நிறைய ஒரு ஸ்வெட் அப்சர்வ் பண்ற மாதிரி கேப் இருக்கு, அப்படியே எடுத்து போடாம இன்னும் கொஞ்சம் ஹீட் இது பண்ணி நல்ல பிராண்டட் ஹெல்மெட்ஸ் வாங்குங்க. அப்போ உங்களுக்கு அந்த குஷன் வென்டிலேஷன் நல்லா இருக்கும். எஸ், வென்டிலேஷன் நல்லா இருக்கும். பிராண்டட் ஹெல்மெட்ஸ் வாங்கும்போது உங்களுக்கு வென்டிலேஷன் நல்லா இருக்கும். ஸோ ஹீட் அப்சர்வ் ஆகாது. இதுவும் சொல்லிக்கிறேன், நான் வந்து 5 வருஷம் ஆஃபீஸ்க்கு பைக்ல போனேன் சரிங்களா. லைக் ஒரு க்ளோஸ் டு ஒரு நாளைக்கு ஒரு 1.5 hours, க்ளோஸ் டு 2 hours டிராஃபிக்ல வந்து பாத்தீங்கன்னா டஸ்டான ரோட்ல, போரூர் ரோட்ல நான் வந்து ஆஃபீஸ் போவேன். ஸோ சொன்ன மாதிரி எனக்கு இப்போ ஒரு நல்லா இருக்கு முடி, 5 வருஷம் போய் நல்லா இருக்குன்னா, நான் சொன்ன மாதிரி காற்று நிறையா வர ஹெல்மெட் வந்து நான் யூஸ் பண்ணேன். அதுக்கு போக அந்த ஸ்வெட் நல்லா அப்சர்வ் பண்ணுற மாதிரி கேப் போட்டு தான், எந்த சுச்சுவேஷனாலும் சரி, எவ்வளோ லேட் ஆனாலும் சரி, கேப் போட்டுட்டு தான் ஹெல்மெட்டை போட்டு நான் வந்து வண்டி எடுத்துகிட்டு போவேன். மேபி எனக்கு 5 வருஷம் ஆயுமே ஹேர் வந்து நல்லா இருக்கலாம். ஜிம் போகிறவங்க முடி கொட்டுதா அப்படின்னு கேட்குறாங்க. பேசிக் ரொம்ப ஸ்வெட்டானாலும் முடி கொட்டும். ஆனால் ஜிம்முக்கும் முடி கொட்டுறதுக்கும் டிரெக்ட் ப்ரொபோர்ஷனாலிட்டி நம்ம பார்க்க முடியாது. ஜிம் போகிறவங்களுக்கு எல்லாம் முடி கொட்டுதான்லாம் கிடையாது. ரொம்ப ஸ்வெட் ஆகி ஓவர் கார்டியோ பண்ணும்போது மேபி யூ கேன் எக்ஸ்பீரியன்ஸ் லிட்டில் ஹேர் ஃபால், பட் தென் தட்ஸ் வெரி நார்மல். ஓகே, அண்ட் நிறைய பேர் எனக்கு குளிக்கும் போது 2 முடி கொட்டு, குளிக்கும் போது முடியெல்லாம் ரொம்ப நார்மலுங்கிற, எல்லாம் 100 முடி கிட்ட, தட்ஸ் வெரி நார்மல். அண்ட் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிரெக்னன்சி, போஸ்ட் பிரெக்னன்சி, இப்போ என் ஒய்ஃபே வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஷி வாஸ் பிரெக்னன்ட், அந்த டைம்ல நிறைய முடி வந்து அவங்களுக்கு கொட்டுச்சு. அந்த முடியெல்லாம் திருப்பி க்ரோ ஆயிடுமா, இல்லை பிரெக்னன்சி டைம்ல முடி கொட்டாம இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? கண்டிப்பா பிரெக்னன்சி டைம்ல முடி கொட்டுறது நார்மல் தான். அதுக்காக நீங்கள் செப்பரேட்டாக வந்து மெடிசன் எடுக்கணும்னு இல்லை. உங்களோட மல்டிவிட்டமின் டேப்லெட்ஸ்லேயே வேணால் நம்ம பயோட்டின் ஆட் பண்ணி கொடுக்கலாம். அவங்களுக்குலாம் பிஆர்பி ஜிஎஃப்சி பண்ணலாமான்னா பண்ணலாம். பட் தென் ஒரு கைனகாலஜிஸ்ட் அப்ரூவலோடு தான் பண்ண முடியும். பட் அதை நீங்கள் எவ்வளோ சூப்பராக கண்ட்ரோல் பண்ணலான்னா, டூ லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட், நல்ல ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, கொஞ்சம் வாக்கிங் போங்க, இன்னும் என்கேஜாக வச்சுக்கோங்க. ரொம்ப ஏன்னா மூட் ஸ்விங்ஸ் ஜாஸ்தி வரும் உங்களுக்கு. ஸோ அப்போ வந்து ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருங்க. இதெல்லாம் வந்து போஸ்ட் ப்ரெக்னென்சியில் சூப்பராக கொண்டு வரலாம். அண்ட் எப்போ போஸ்ட் ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம்னா, அட்லீஸ்ட் ஒரு 5 to 6 months கழிச்சு வேணால் நம்மளுக்கு தேவைன்னா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம், இல்லைன்னா அதுவே ரிஸ்டோர் ஆகிடும் முடி. மோஸ்ட்லி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்ட எல்லா கொஸ்டின்ஸ்க்குமே லைக் மாற்றி அதே தான் கேட்டிருக்காங்க. அது எல்லாத்தையுமே வந்து ஓரளவுக்கு கவர் பண்ணியாச்சு.
பட் ஸ்டில் ரஃபாக நான் எதுவும் மிஸ் பண்ணிட்டேன்னா அப்படின்னு பார்த்துக்கிறேன். டாக்டர் கேன் யூ சஜஸ்ட் ஹேர் கேர் ரொட்டீன் ஃபார் 18 years girl? ஹேர் கேர் ரொட்டீன் நம்ம சொல்லியாச்சு, லைஃப் ஸ்டைல் ப்ராப்பராக, லைஃப் ஸ்டைல் ப்ராப்பர். எண்ணெய் வைக்கிறீங்கன்னா நிறைய பேர் எண்ணெய் வைக்கலாமா? தாராளமாக எண்ணெய் வைக்கலாம். கோகோனட் ஆயில் வைக்கிறீங்கன்னா உங்களுக்கு அது சூட் ஆச்சுன்னா, ஏன்னா சில பேருக்கு கோகோனட் ஆயில் வந்து டேண்ட்ரஃப் வரும். அந்த டேண்ட்ரஃப்க்கு நெக்ஸ்ட் வேறு ஏதாச்சும் ப்ரீஃபாக நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. டேண்ட்ரஃப் நெக்ஸ்ட் வரேன். கோகோனட் ஆயில் வைக்கலாம். ரொம்ப சிம்பிளாக ஆல்மண்ட் ஆயில் வைக்கலாம். கேஸ்டர் ஆயில், விளக்கெண்ணெய், ரொம்ப நல்லா திக்காக இருக்கும் முடி உங்களுக்கு. அப்புறம் நல்ல பாத் பண்ணோன்னே ஷைனியாகவும் மாறும். ஸோ அதனால அப்புறம் பாத் பண்ணும்போது ஷாம்பு என்ன மாதிரி ஷாம்பு யூஸ் பண்ணலாம்? தேர் ஆர் லாட் ஆஃப் ப்ராப்பர் குட் ஷாம்பு விச் இஸ் அசோசியேட்டட் வித் க்ரோத் ஃபேக்டர்ஸ் இட் செல்ஃப். நீங்கள் அது வந்தீங்கன்னா என்ன மாதிரி ஷாம்பு அட்வைஸ் பண்ணலாங்கிறது டாக்டர் சொல்லுவோம். டெய்லி ஷாம்பு போட்டிங்கன்னா அகெயின் தட்ஸ் அ ப்ராப்ளம். ஆல்டர்னேட்டிவ் டேஸ், வீக்லி த்ரைஸ் அப்படி வச்சுக்கோங்க. ஸோ ரொட்டீன்னு பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். 18 yearsல என்ஜாய் பண்ணுறதை விட்டுட்டிங்கன்னா அப்புறம் நீங்கள் ரொம்ப கஷ்டம் எந்த ஏஜ்லேயும். ஏன்னா திருப்பி ஒர்க்கு, காலேஜ் எல்லாம் போயிட்டே இருப்பீங்க. இப்போ ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருங்க. தட்ஸ் தி பெஸ்ட் அட்வைஸ் ஐ கேன் கிவ் யூ. இன்னொருத்தர் சூப்பராக ஒன்று கேட்டிருக்காரு. மேரேஜ் ஆகுற வரைக்கும் ஹேர் ஃபால் ஆகாம மெயின்டைன் பண்ணிக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. உங்களுக்கு மேரேஜ் எப்போ வரைக்கும் சொல்லுங்க, அதுக்கப்புறமா கூட நம்ம ஹேர் இது பண்ணலாம். எல்லாருமே வந்து ரொம்ப பயப்படுறாங்க, மேரேஜ் வரைக்கும் இருந்தா போதும், அப்புறமா கூட ஹேர். நான் தெரியாம கேட்கிறேன், அது என்ன மேரேஜ்? அது வந்து ஒரு பொண்ணை ஏமாத்துற மாதிரி தான். கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் முடி இருந்தா போதும், கல்யாணத்துக்கு அப்புறம் முடியலன்னா பரவாயில்லன்னா அந்த பொண்ணை நம்ம ஏமாத்துற மாதிரி. எக்ஸாக்ட்லி. நீங்க எப்படி இருந்தாலும் உங்களை அக்செப்ட் பண்ணிக்கிற ஒருத்தவங்களை நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்க லைஃப் நல்லா இருக்கும். இன்னொன்னு ரொம்ப முக்கியமா இதை சொல்றேன், யாருமே அறியும் இந்த முடி வச்சு ஹர்ட் பண்ணாதீங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அது நான் ஹர்ட் ஆயிருக்கேன், நான் அந்த சுச்சுவேஷன்லேயும் இருந்திருக்கேன். ஸோ எனக்கு கோவிட் வந்தது, எனக்கும் ஹேர் ஃபால் நடந்தது, நானும் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். தயவு செஞ்சு யாரும் காயப்படுத்தாதீங்க வேர்ட்ஸ் வச்சு. இந்த முடி வந்து வேணும்னே எனக்கு கொட்டணும்லாம் யாருமே வந்து, எல்லாருக்கும் முடி வேணும்னு தான் ஆசை. ஸோ அதனால் மேக்ஸிமம் வந்து இன்ஃபேக்ட் யூ கேன் ஹீல் தெம் வித் யுவர் வேர்ட்ஸ். இருக்குடா, மச்சான் நீ இப்போ அங்கே போடா, நீங்கள் அந்த ட்ரீட்மெண்ட் இருக்குடா, சூப்பராக வளரும். அவங்கள மோட்டிவேட் பண்ணி பாருங்களேன், அவங்க ரொம்ப ஹாப்பியாகவே இந்த ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க. ஹூ கேனாட் ஹாவ் பிஆர்பி இன்ஜெக்ஷன்ஸ் அப்படின்னு. ரொம்ப டயபெட்டிக், ரொம்ப அன்கண்ட்ரோல்டாக இருக்குது அப்படிங்கிறவங்க பிஆர்பி அட்வைஸ் பண்ண முடியாது. சேம் ஃபார் ஜிஎஃப்சி ஆல்சோ. ஜிஎஃப்சி ஆல்சோ டயபெட்டிக், ஓவர் டயபெட்டிக் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு, கண்ட்ரோலில் இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பிளட் டிஸார்டர்ஸ் இருக்குது, ரொம்ப ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்குது, அப்படி இருக்கிறவங்களுக்கு கிடையாது. ட்ரீட்மெண்ட் பண்ணி எல்லாமே செக் பண்ணிட்டு தான் பண்ணுவேன். ஆப்வியஸ்லி அவங்க கிட்ட ஹிஸ்ட்ரி கேட்காம எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் பண்ண மாட்டாங்க. ஹிஸ்ட்ரி கேட்காம பண்ணாங்கன்னா அங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணாதீங்க. 3 points ரொம்ப கிளியராக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு, there is an option and solution to hair loss, hair fall, dandruff, premature graying, psoriasis, எல்லாத்துக்குமே ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் சூப்பராக இருக்குது. ப்ராப்பரான மேனேஜ்மெண்ட் பண்ணால் ரொம்ப பெஸ்ட்டாகவே ரிசல்ட்ஸ் வரும். ஓகேங்களா? ஐ அஷ்யூர் தட். செகண்ட் திங், ஜெருஷ் ஹாஸ்பிட்டல்ஸ் பொறுத்த வரைக்கும் பேஷண்ட்ஸ் கிட்ட அல்டிமேட் பேஷண்ட்ஸோட டாக்டர் இருப்பாங்க. உங்களோட ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத கிளியர் கட்டாக நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வி லிசன் டு த பேஷண்ட்ஸ் வெரி பீஸ்ஃபுல்லி அண்ட் வித் ஆர் ஓன் பேஷண்ட்ஸ். ஓகே. தேர்ட் பாயிண்ட் நான் என்ன சொல்வேன்னா, யாரையும் ஹர்ட் பண்ணாதீங்க, அதுதான் மெயின். ஓகே. ஸோ எல்லாருக்கும் அவங்கவுங்க ஒரு முடி ஸ்ட்ரக்சர் இருக்கும், அது அவங்கவுங்களுக்கு பெஸ்ட்டாக வளரும், பெஸ்ட்டாக வளர வைக்க முடியும். ஸோ இந்த கேம்பை ரொம்ப யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இது நான் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் அவங்கக்கிட்ட பேசி கேம்பை நான் ஃப்ரீயாக பண்ணுறேன் நான். ஸோ அதனால் இந்த ஸ்கேனிங் எல்லாமே ஃப்ரீயாக தான் வருது. யூஸ்வலாக சார்ஜ் பண்ணுறேன், ஷாதிக்கு கூட தெரியாது, சார்ஜ் பண்ணி தான் நம்ம பண்ணுறது. தென் இப்போது ஃப்ரீயாக தான் நான் பண்ண போகிறேன். ஸோ நீங்களே யூ வில் நோ how the result will be அப்படின்னு சொன்ன மாதிரி அந்த கேம்பை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஃப்ரீ. நீங்கள் சும்மா வந்து வாக்கின் பண்ணலாம், ஜஸ்ட் வாக்கின் பண்ணுங்க. பெஸ்ட் நகர் ப்ரைம் ஏரியா, ஜஸ்ட் வாக்கின் மாத்திரம் பண்ணுங்க. ஸோ எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு கிளியராக உங்களுக்கு ஸ்கேனிங்கில் சொல்லிவிட்டு உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த ஃப்ரீ கேம்பை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்ற சின்ன டவுட் இருந்தாலும் அதை போட்டு புலம்பிட்டு ஸ்ட்ரெஸ் ஆகாமல் தயவு செஞ்சு ஸ்ட்ரெஸ் ஆனீங்கன்னா திருப்பி தான் முடி கொட்டும். அந்த கேம்புக்கு வந்து நீங்கள் ஃப்ரீ ஸ்கேனிங் வந்து பண்ணிக்கோங்க. பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா நமக்கு ஓகே, நம்ம அதுக்கப்புறம் காசே கொடுக்குறது. பிரச்சனை சொல்லிட்டாங்க நீங்கள் பாட்டு அவங்களுக்கு டாட்டா சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா நானே இப்போ ஓப்பனாக சொல்கிறேன் அப்படின்னா, ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க ஃப்ரீயாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதை இந்த கேம்ப் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நானுமே சொன்ன மாதிரி கண்டிப்பாக December 1 வந்து வருவேன். இப்போ எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை.
இந்த வீடியோவே கஷ்டப்பட்டு தான் நான் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன். நடுவில் நிறைய இருமல் பண்ணி லைக் கோல்டு மாதிரி பயங்கரமாக ஃபீவர் வேறு எனக்கு. ஸோ அதனால் இந்த வீடியோவில் மேபி நான் கொஞ்சம் டல்லாக இருந்தேன்னா மன்னிச்சிக்கோங்க. லைக் ஏதாச்சும் முன்ன பின்ன இந்த வீடியோ இருந்துச்சு அப்படின்னா மன்னிச்சிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ என்னோட ஹாஸ்பிட்டல் லொக்கேஷன் அண்ட் அது போக இந்த கேம்பை பற்றின மொத்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சும்மா வந்து புலம்பிட்டு இருக்கிறத விட்டுட்டு நீங்கள் ஒரு ஃப்ரீ கேம்ப் ஸ்கேனிங் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருப்பீங்க. அதுக்கப்புறம் பிரச்சனை இருக்குது பிரச்சனை இல்லைன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி சொல்யூஷன் பார்க்குறதோ இல்லை அதுக்கு அதை மறந்துட்டு ஃப்ரீயாக இருக்கிறதோ நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு பண்ணக்கூடிய பெரிய சப்போர்ட்டே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும்தான். ஸோ இதே மாதிரி நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோ மறுபடியும் சந்திக்கிறேன். பை ஃப்ரம் ஷாதிக் அண்ட் ஃப்ரம் டாக்டர் நிவேதன். Bye bye. Take care. Bye.